Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Wa min ayatihi an khalaqa lakum min anfusikum azwajan litaskunu ilayha wa ja'ala bainakum mawaddatan wa rahma inna fi dhalika la ayatin liqaumin yatafakkarun. கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்குரிய சகோதரர்களே, நம்ம ஒரு 4-5 அமர்வுகளாக உரிமைகள் கடமைகள் என்ற தலைப்பின் கீழே அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், பெற்றோர்கள், அதன் பிறகு உறவினர்கள், பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய இந்த 5 விஷயங்களை நம்ம அறிந்து கொண்டு வந்தோம். அதன் தொடர்ச்சியில இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய 6வது உரிமைகள் கடமைகள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உரிமைகள் கடமைகள். கணிதத்திற்குரிய சகோதரர்களே, திருமணம் என்பது வாழ்க்கையில பெரும் தாக்கங்களை ஏற்படுத்துது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமணம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலாலான ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கணவனும் மனைவியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்க்கிறான். அல்லாஹ் திருமணத்தை குறித்து, அந்த கல்யாணத்தை குறித்து திருமறையில சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை உள்ளவையாக இருக்கின்றது, அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் படைத்தான். அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிக்கும் லிதஸ்குனு இலைஹா. ஏன் திருமணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஏன் அதை சொல்றான்? திருமணம் ஏன்? அதனுடைய நோக்கம் என்ன? லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியிலிருந்து கணவன் நிம்மதி அடையும் பொருட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு உறவை, பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அதன் பிறகு அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனக்கும், கணவன் மனைவிக்கு இடையிலே அல்லாஹ் அன்பையும் பரஸ்பரத்தையும் அல்லாஹ் கருணையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இதுல சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமணத்துடைய நோக்கங்கள் என்ன? மனிதன் நிம்மதி அடையணும், நிம்மதியான வாழ்க்கை, நீதம், அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை மனிதனுக்கு ஏற்படணும். 2வது என்ன? அதனுடைய நோக்கங்கள், ஒரு நோக்கம் என்ன? அன்பு உண்டாகணும், மவத்தா ஒரு ரஹ்மா, கருணை, கிருபை, இதெல்லாம் திருமண இதுல இருக்கணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய நோக்கங்களாக சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, அதாவது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன. ஹுன்ன பெண்கள் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு ஆடையாகவும், நீங்கள் கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். அப்போ இப்படி கணவன் மனைவி இணைந்து வாழணும் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, எப்படி நம்முடைய மார்க்கத்துல எல்லாத்துக்கும் உரிமைகள் கடமைகள் சொல்லப்பட்டிருக்கோ, கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு, வழிகள் காண்பிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வலஹுன்ன மிஸ்லுல் லஸி அலைஹின்ன பில் மஅரூஃப் வலிரிஜாலி அலைஹின்ன தரஜா. எப்படி ஆண்களுக்கு பெண்களின் மீது கடமை இருக்கின்றதோ அதே போன்று பெண்களுக்கும் ஆண்களின் மீது கடமை இருக்கின்றது. ஆண்களுக்கு ஒரு படி மேல் அல்லாஹ் அந்தஸ்தை வழங்கி இருக்கிறான். என்ன அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கான்? ஆண்களுக்கு நிர்வகிக்கக்கூடிய அந்த இதை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கான்? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். சரியா? அந்த இதை கொடுத்து அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்? ஆண்களை, கணவன்களை சிறப்பிச்சிருக்கான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஏன்னா கணவன்மார்கள் தான் நிர்வகிக்கணும், பொருளீட்டணும், அதை செலவிடணும், இதெல்லாம் முக்கிய பொறுப்பு யாருக்கு? கணவன்களுக்கு தான் பொறுப்பு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். அப்புறம் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், எது சமுதாயத்துல ஒரு நல்ல விஷயமாக இருக்குமோ, கண்ணியமான முறையில் இருக்குமோ, அந்த முறையில நீங்க என்ன செய்யுங்க? உங்க மனைவி இடத்துல நடந்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கான். அப்ப பாருங்க கணிதத்திற்குரியவர்களே, ஷேக் என்ன இங்க குறிப்பிடுறாங்கன்னா, கணவரின் நியாயமான தேவைகளை நிறைவேற்றுவது மனைவியின் கடமையாக இருப்பது போலவே மனைவிகளின் தேவைகளை நிறைவேற்றுவதும் கணவரின் மீது கடமையாக இருக்கின்றது. ஒரு தரப்பு மேல மட்டுமே கடமை இல்லை, 2 தரப்புக்கும் என்ன இருக்கீங்க? கடமைகள், உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்படி இருந்தாதான் 2 பேரும் அவங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றி வந்தால்தான் அந்த உறவு என்பது அது செம்மையாக இருக்கும், நேசம் அப்படியே மலரும் என்று நம்ம மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு என்பதாக ஷேக் உசைமின் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இப்போ கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி ஹதீசுகள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, ஏனெனில் பெண்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டுள்ளனர். விலா எலும்பிலிருந்து பெண்கள் படைக்கப்பட்டிருக்காங்க. அந்த விலா எலும்பின் மிக கோணலான பகுதி அதனுடைய மேல் பகுதியாக இருக்கு. அந்த கோணலான பகுதியை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் பண்ண நினைச்சோன்னா என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அதை நீ நிமிர்த்து கொண்டே போனால் அதை நீ ஒடித்தே விடுவாய், அதை அப்படியே நீ விட்டுவிட்டால் கோணலுவதாகவே அது நீடிக்கும். ஆகவே பெண்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க? பர்ஃபெக்ட்னஸ் சொல்லுவாங்க, கம்ப்ளீட்னஸ், முழுமை, இந்த அதாவது பரிபூர்ணத்துவத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. பெண்களிடமிருந்து அவங்க எப்படி அவங்களுடைய நேச்சர் அது. சில நேரங்களில் டிசிஷனை என்ன பண்ணிடுவாங்க? சீக்கிரமா எடுத்துருவாங்க, சில நேரத்தில் கோவப்பட்டுருவாங்க.
இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கணவன்மார்கள் இதை நம்ம சரி பண்ண நினைச்சோம்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஏதோ யதார்த்தம். அதாவது எப்படி அந்த விலா எலும்பை வந்து நீங்க ஸ்ட்ரைட் பண்ண நினைச்சா அது உடஞ்சிருமோ, அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணுமே தவிர நம்ம சரிப்படுத்திக் கொண்டே இருக்க நினைச்சோம்னா கடைசி வரைக்கும் சண்டை பிரச்சனை இதுதான் வந்து இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ்ல யதார்த்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு அருமையான ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மூமின் மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். அதாவது கணவன் மனைவியை வெறுக்க வேண்டாம். அவளது சில குணங்கள் வெறுப்பிற்குரியதாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், மனைவியினுடைய சில குணங்கள் வெறுப்பிற்குரியதாக இருந்தாலும் அவளிடம் உள்ள மற்ற நற்குணத்தை கொண்டு அவளை புரிந்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அதாவது மனைவியை வந்து வெறுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க கிட்ட சில கெட்ட விஷயங்கள் இருக்கும், வெறுக்க தகுந்த விஷயங்கள் இருக்கும். அப்படி அது இருக்கும்போது நம்ம வந்து அதை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும்? லைஃப் பிரச்சனைகள் நிரம்பியதாக தான் இருக்கும். நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்களோட நெகட்டிவ்ஸ் நம்ம பார்க்கக்கூடாது, பாசிட்டிவ் நம்ம பார்க்கணும். சில தப்பான விஷயங்கள் வெறுக்கத்தக்க விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அதை நீங்க என்ன செய்யுங்க? அதை கொண்டு நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஒருவருடைய இது மனைவி கணவன் மனைவிக்கும் பொருந்தும், மற்ற எல்லாருக்கும் இது வந்து பொருந்தும். சரியா? அதாவது எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்கிறோமா? இல்ல, எதனா தவறுகள் இருக்கும், எதனா குறைகள் இருக்கும். நம்ம அந்த குறைகள் தவறுகளை நம்ம அப்படியே பின்னாடி போனோம்னா அது வந்து என்ன ஆயிடும்? நம்மளுடைய மத்தியில ஒரு நல்ல ஒரு உறவை அதை ஏற்படுத்தாது. மாறாக அவர்கிட்ட இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? நினைச்சு பார்க்கணும். குறிப்பாக கணவன் மனைவி இந்த விஷயத்துல என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல விஷயங்களை கொண்டு நீங்க புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழி காண்பிக்கிறாங்க. அப்போ இந்த இதுல என்ன சொல்ல வராங்கன்னா குறிப்பிடுறாங்க, மனைவியிடம் இருந்து அவளால் இயன்றதை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க? அவரோட நேச்சர் அதுதான் சொல்லிட்டாங்க. அப்ப நேச்சருக்கு மீறி நம்ம எதிர்பார்த்தா என்ன நடக்கும்? எதிர்பார்த்து அது வந்து ஒழுங்கான ஒரு இதை வந்து அது தொடர்ந்து நீடிக்காது. மாறாக அது வந்து பல பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்குமே தவிர சரியாக நம்ம செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னா இயன்றதை மட்டுமே எதிர்பார்க்கணும். அவங்களால என்ன முடியுமோ அதுதான் எதிர்பார்க்கணும் தவிர அவங்களால முடியாதது நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? அவங்களிடமிருந்து எதிர்பார்க்க கூடாது. சரியா? இன்னும் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அவங்களிடமிருந்து சில தவறுகளை பார்க்கிறோம். மனைவியிடம் சில தவறுகள் வெறுக்கத்தக்க விஷயங்கள் இருக்கும். சில நேரத்துல கோச்சிப்பாங்க, தேவையே அதாவது அதுல வந்து ரீசனே இருக்காது, ஆனா அவங்களுக்கு கோபம் வந்துடும். சொல்லக்கூடிய நானும் வந்து என்னை இணைத்து தான் சொல்றேன். சில நேரத்துல வந்து கோபம் வந்துடும், நமக்கு ரொம்ப இதா இருக்கு, என்னடா தேவையில்லாத விஷயத்துக்கு கோபப்படுறாங்க, இதுல ஒண்ணுமே இல்லை, இது அவ்வளவு பெருசாக்குறாங்க. வலைக்கும் சலாம். சில விஷயங்கள் வந்து சின்னதா இருக்கும், அது ரொம்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா பெருசா அவங்க ஆக்கி அதை நமக்கு சொல்லுவாங்க, ஆனா அதுல ஒண்ணுமே இருக்காது. நம்ம அப்போ என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே? சரி பண்ண போய் கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கடைசி அது முடியவே முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அதை நீ உடைத்து விடுவாய். கோணலான அந்த விலா எலும்ப நிமிர்த்து கொண்டே போனா உடைத்து விடுவாய். உடைப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தலாக்னு சொல்றாங்க. ஹதீஸ் என்ன இருக்காங்க? அதை உடைச்சிருவன் என்னது? அந்த உறவு வந்து அப்படியே முறிந்து விடும். அப்ப அது அந்த இதுலயே நம்ம வந்து விட்டுறணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிச்சிருக்காங்க. இன்னும் என்ன சொன்னாங்க? பாசிட்டிவா நம்ம வந்து நினைச்சு புரிந்து கொள்ளணும், நெகட்டிவா நம்ம என்ன பண்ணிடணும்? அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொள்ளணும், பொறுத்து கொள்ளணும். சரியா? அதனாலதான் வந்து ஷேக் என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான கணவர்கள் மனைவியிடம் அவளது அனைத்து செயல்பாடுகளிலும் முழுமையை எதிர்பார்க்கிறார்கள். இது அறவே சாத்தியமற்ற ஒன்றாகும். முடியுமா? முழுமையை எல்லா விஷயத்திலும் எதிர்பார்க்கலாமா? இல்ல, முடியாது. ஏன்னா நேச்சர் அப்படிதான் இருக்கும் பொழுது அதை எதிர்பார்க்க முடியாது. இது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கின்றது. இதன் காரணமாகவே தங்கள் மனைவியிடம் அதாவது மகிழ்ச்சியாக வாழும் பாக்கியத்தை இழந்து இன்னலை அனுபவிக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமான விஷயம். விட்டு கொடுத்து போகாம எல்லாத்திலும் கம்ப்ளீட்டா பார்த்து அதை வந்து எதிர்பார்த்து என்ன கடைசியில சண்டை வந்து சின்ன சண்டை பெரிய விஷயங்களாக அது வந்து ஆயிடுது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நான் முன்னாடியே சொன்ன, அவளை நீ நேராக்க முயன்றால் ஒடித்து விடுவாய். அது ஒடித்து விடுவது என்பது தலாக்காக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்ன செய்யணும்? நமக்கு அறிவுரை என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கத்துக்கோ தனது கௌரவத்துக்கோ பங்கம் ஏற்படாது என்றிருக்கும் போதெல்லாம் மனைவியின் எல்லா தவறுகளையும் அலட்சியப்படுத்தி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டு விஷயத்த சொல்றாங்க, மார்க்கம், ரெண்டாவது என்ன? கௌரவம். இது ரெண்டுத்துக்கும் இழுத்து வராத இடத்துல எல்லாம் அவங்க செய்யக்கூடிய சின்ன தவறுகள் என்ன செஞ்சிடணும்? நம்ம சமாளிச்சுக்கிட்டு பொறுத்து கொண்டு குடும்பத்தை நம்ம வந்து நடத்தணும் என்றதாக நம்ம மார்க்கம் நமக்கு வழியை காண்பிக்குது. சரி, என்னென்ன கடமைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், கணவன் மீது என்னென்ன கடமைகள்? அலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். அதாவது வலைக்கும் சலாம், மனைவிகளுக்கு ஆடையும் உணவையும் முறைப்படுத்தி கொடுத்து வருவது குழந்தையின் தகப்பன் மீது இருக்கக்கூடிய கடமையாகவும் இருக்கின்றது. கணவனுங்களுக்கு என்ன கடமை? ஆடையை, தகுந்த ஆடையை கொடுக்கணும், வழங்கணும். ரெண்டாவது கிஸ்வா, செலவு. அதை கிஸ்வா என்ன தெரியுமா? செலவு, உணவு, உறையுள், அப்புறம் வந்து அந்த குடும்ப செலவு நடத்துவதற்காக இது பண்றது கிஸ்வாவாக இருக்கு. நஃபகா, மாலிஷ், நஃபகா, அது பேர் வந்து நஃபகா, செலவு காசு கொடுக்கறது, குடும்பத்தை நடத்துறது, அப்புறம் வந்து உணவு கொடுக்கறது, அதாவது இருக்கக்கூடிய இடத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது. இது யாருக்கு கடமை? கணவனுக்கு தான் கடமை. அப்ப வந்து பொருள் ஈட்டுவது யாருக்கு கடமை? கணவனுக்கு தான் கடமை. சரி, பெண்கள் வேலை செய்யலாமான்னு கேட்டா
பெண்கள் வேலை செய்யலாம் கேட்டா வேலை செய்யலாம், அதை வந்து அவங்களுடைய இஷ்டத்தை பொறுத்து. ஆனா அவங்க மீது கடமையாகுமா? இல்ல. அப்ப அவங்க வேலை செஞ்சு உடனே குடும்பத்துக்கு கொடுக்கறது கடமையாகுமா? இல்ல. கணவன் வேலை செஞ்சு குடும்பத்துக்கு கொடுக்கறதா கணவன் மீது அல்லாஹ் வந்து கடமையாக்கி இருக்கா. பெண்கள் வந்து அவங்களுடைய அந்த தத்துவம்னு சொல்லுவாங்க, அதாவது உபரியாக செய்யக்கூடியது, அவங்களுடைய செலவுக்கு அவங்க அதை பார்த்துக் கொள்வாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது? பெண்கள் வேலை செய்யறாங்கன்னா குடும்பத்துக்கு நீ கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது? கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அல்லாஹ் குடும்பத்துக்கு செலவு பண்றது யார் மீது கடமையாக்கி இருக்கான்? ஆண்கள் மீது தான், கணவன் மீது தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக ஆக்கியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் கேட்கறாங்க, மனைவிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? ரசூலுல்லாஹ் இடத்துல சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மனைவிமார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உண்ணும் போது அவளுக்கு உணவளித்து, நீ உடுத்தும் போது அவளுக்கும் ஆடைகள் அணிவிப்பதாகும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, நம்ம என்ன உண்ணுறோமோ அதே அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம என்ன அணிகிறோமோ, அதாவது நல்ல ஒரு ஆடையை, அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு கௌரவமான ஆடை நம்ம அணிகிறோம்ல, அதே மாதிரியான கௌரவமான ஆடையை அவங்களுக்கு வந்து வழங்குவது நம் மீது கடமையாக இருக்கின்றது. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவளை நீ முகத்தில் அடிக்காதே. மனைவியை கணவன் என்ன செய்யக்கூடாது? முகத்தில் அடிக்கக்கூடாது. ஏசி பேசாதே. வீட்டை தவிர வேறு இடங்களில் அவளை கண்டிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவுரையை சொல்றாங்க. அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எவ்வளவு அழகிய அறிவுரையில. பிரச்சனையா வருதுன்னு வைங்களேன், வெளி இடத்துல என்ன செய்யக்கூடாது? அதை காட்டிக்கொள்ளக்கூடாது, வீட்டுல தான் இருக்கணும். ரெண்டாவது, முகத்துல என்ன செய்யக்கூடாது? அறியக்கூடாது. நம்ம கோவம் வச்சுனா நம்ம என்ன செய்யறோம்? உடனடியாக கைதான் அப்படியே முகத்துல தான் அது வந்து போகும். எதெல்லாம் அதாவது நம்ம ஏற்கனவே தெரியும், எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கோ நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? அதை சர்வசாதாரணமா செய்வோம். எது அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதை என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். கோவம் வச்சுனா இங்க கழுத்துல அப்படியே கன்னத்துல வந்து பலாறு நிறையிறது, இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடுத்திருக்காங்க. சரியா? குர்ஆன்ல ஒரு இடத்துல வரும், அவங்களை நீங்க வந்து அடியுங்க அப்படின்னு வரும். அது நிறைய பேர் தப்பான விளக்கத்தை வந்து அது கொடுக்குறாங்க. அடி என்பது வலிக்கிற மாதிரி அடி இல்ல, உணர்வுக்கு அடி. சொல்றது புரியுதா? அதாவது அதுக்கு பல கட்டங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லணும், எடுத்து சொல்லியும் கேட்காத போது என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் கட்டம் தான், அடுத்த கட்டம் தான் என்னது? அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? அதுவும் ஹதீஸ்ல வருது, குச்சி இருக்கு பாத்தீங்களா, குச்சி எடுத்து லைட்டா அடிக்கணும். அந்த அடி எதுக்கு? வலிக்கு அடி இல்ல, அடிச்சா வலிக்குமே அந்த அடி இல்ல, மாறாக உணர்வுக்கு. என்னுடைய கணவருக்கு அது பிடிக்கல என்று அவங்க உணரும். சரியா? அது வந்து பிசிக்கல் ஒன்று சொல்லுவாங்க, இன்னும் சொல்லுவாங்க சைக்காலஜியா. பிசிக்கலா அடிக்கிறது இல்ல அந்த இடத்துல, சைக்காலஜி. அதாவது உணர்வை வந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த கணவனுக்கு இது பிடிக்கல என்று மனைவி உணர வைக்கிறதுக்காக தான் மார்க் வந்து என்ன சொல்லுது? லைட்டான அந்த குச்சியில அடிக்க சொல்லுது. மாறாக இதை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வேகமாக அடிக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, நம்ம அப்படி தப்பாக விளங்கிடக்கூடாது சகோதரர்களை. இதை நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நம்ம என்ன சாப்பிடுறோம் அதை அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம என்ன கௌரவமான ஆடை கொடுத்துறோமோ அந்த ஆடையை அவங்களுக்கு அணிவிக்கணும். அப்புறம் வந்து நம்ம அவங்களை ஏசி பேசக்கூடாது, வீட்டுல தவிர மற்ற எந்த இடத்துல அவங்க என்ன செய்யக்கூடாது? கண்டிக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம்னா இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை நம்ம வந்து முடிப்போம். எப்படி கணவன் மனைவிக்கு கடமைகளை செய்யணும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதே மாதிரி மனைவியும் கணவனுக்கு கடமை செய்யணும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், முறைப்படி பெண்களின் மீது உள்ள உரிமைகள் போன்றே ஆண்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு, ஆயினும் ஆண்களுக்கு பெண்கள் மீது ஒரு உயர் பதவி உண்டு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அவ என்ன செய்யணும்? ஷேக் சொல்றாங்க, பெண்ணை ஆண் தான் நிர்வகிக்க வேண்டும். தனது மனைவியை கவனத்துடன் அணுகி ஒழுக்கம் போதித்து அவளை சீர்படுத்துகிற அதிகாரம் பெற்றிருப்பவன் கணவன் தான். இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். வீட்டை நிர்வகிக்கக்கூடியது யாரு? கணவன் தான், ஆண் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ மனைவி என்ன செய்யணும்னா ஷேக் சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்வுக்கு முரண்படாத வகையில் அமையும் கணவரின் அனைத்து கட்டளைகளுக்கும் விருப்பங்களுக்கும் அடிபணிவது, கணவரின் ரகசியங்களையும் பொருள்களையும் பாதுகாப்பது மனைவியின் மீது இருக்கக்கூடிய கடமையாக இருக்கு. மார்க்கத்துக்கு முரணாக வகையில இல்லாம கணவன் எதெல்லாம் ஏவுறாங்களோ, எதெல்லாம் விரும்புறாங்களோ அதெல்லாம் முழுமையாக முழுமனதாக நிறைவேற்றுவது யார் மீது கடமை? மனைவி மீது கடமை. மார்க்கத்துக்கு முரணா இருக்கக்கூடாது. கணவர் சொல்றாரு, நம்ம என்ன செய்வோம்னா பெருநாளுக்கு தொழுந்துட்டு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் என்ன பண்ணுவோம்? சினிமாவுக்கு போவோம், தியேட்டருக்கு போவோம்னு கூப்பிடுறாரு கணவர். பீச்சுக்கெல்லாம் போகலாம், சின்ன பையன் பீச்சுக்கெல்லாம் போகலாம். மார்க்கம் தடுத்த விஷயங்கள், சினிமாவுக்கு போகலாம், பாட்டு அதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா கணவருக்கு மனைவி இந்த இடத்துல கட்டுப்படணுமா? கட்டுப்படக்கூடாது, எடுத்து சொல்லணும். சரியா? ஆனா பீச்சுக்கெல்லாம் போறது ஹலால். சரியா? அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்களா, அதாவது கேளிக்கைகள், இது வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியில இருந்துச்சு, அது வந்து தடை செய்யப்படுறது கிடையாது, ஹலாலான விஷயம். சரி, அப்போ வந்து மார்க்கத்துக்கு முரணான வகையில கணவன் எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு நடக்கிறது மனைவியின் மீது இருக்கக்கூடிய கடமையாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, இது ரொம்ப கணவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பதவியை அல்லாஹ் கொடுத்திருக்கா என்பதை இந்த ஹதீஸ் விளக்குது. மனிதர்களில் எவருக்கேனும் சஜிதா செய்ய வேண்டும் என நான் கட்டளையிடுவதாக இருந்தால் நான் மனைவிக்கு சொல்லியிருப்பேன் தனது கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு உரிமைகளை உள்ளடக்கியதாக இருக்கு கணவன் மீது இருக்கக்கூடிய உரிமை. சரியா? ரசூல் என்ன சொல்றாங்க? மக்கள்ல யாருக்காவது சஜிதா செய்வது நான் வந்து அனுமதி கொடுக்கறதா இருந்தா யாருக்கு கொடுத்திருப்பேன்? மனைவிக்கு சொல்லியிருப்பேன், கணவனுக்கு சஜிதா செய்ய அப்படின்னு மனைவிக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதிலிருந்து எப்படிப்பட்ட கடமை இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே,
சரி, ஓகே இன்ஷா அல்லாஹ். சரி, எந்த அளவுக்குன்னா கணவனுடைய, நான் இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கணவனுடைய அனுமதி இல்லாம நஃபிலான நோன்புலாம் என்ன செய்யக்கூடாது, மனைவிகள் நோக்க கூடாது. ஏன்னா நோன்பு நோக்கிறதுனால பல சிக்கல்கள் உண்டாகும், கணவன் மனைவியுடைய விஷயத்துல பல இது உண்டாகும். அப்போ கணவனுடைய பர்மிஷன் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நோன்பு நோக்கக்கூடாது. சப்போஸ் நோன்பு நஃபிலான நோன்பு, ரமதான் நோன்பு இல்ல, நஃபிலான நோன்பு நோர்த்துட்டாங்க, கணவனுக்கு தேவைகள் ஏற்படுதுன்னு வைங்களேன், அப்போ வந்து அந்த நோன்பு என்ன செஞ்சிடணும், நோன்பை விட்டுட்டு என்ன செய்யணும், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது மனைவியின் மீது கடமையாக இருக்கின்றது என்பதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். இது முக்கியமான விஷயம். ஒரு மனைவி சொர்க்கத்தில் நுழைவதற்கான காரணங்களில் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணவரின் திருப்தியை சொல்லியிருக்காங்க. கணவர் ஒரு மனைவியின் மீது திருப்தி கொள்கிறார் என்றால், திருப்தி அடைந்த நிலையில் இருக்கிறார் என்றால், அந்த விஷயம் என்ன செய்யும், அந்த மனைவியை சொர்க்கத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, எந்த ஒரு மனைவி சரியா ஐவேளை தொழுகையை தொழுகிறாள், ரமலானுடைய நோன்பை நோக்கிறாள், தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாள் என்றால் அவள் சொர்க்கத்தில் எந்த வாயில்கள் வழியாகவும் நுழைந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக இதை நம்ம வந்து கவனிச்சு நம்ம இதன் அடிப்படையில் செயல்படணும். நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளை நம்ம சரிவர நிறைவேற்றணும். அதே மாதிரி மனைவிகளும் தங்களுடைய கணவன்மார்களுக்கு கடமைகளை நிறைவேற்றணும் என்பதை நம்ம வந்து சொல்லி இந்த அமர்வை நம்ம முடிச்சுக்கலாம். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.